ஞானகுரு அவர்கள் நமக்கு எத்தனையோ வகைகளில் மெய்ஞானிகளுடைய உணர்வுகளை பெறுவதற்கு நுணுக்கமான நிலைகளை யதார்த்தமான வாழ்க்கையில் அதை எப்படி பழகிக்கொள்ள வேண்டும் என்பதை விளக்க உரைகளாக எவ்வளவோ கொடுத்திருக்கின்றார்கள். அதுபோன்று ஒரு நுணுக்கமான ஒரு கருத்தைத்தான் இந்த உபதேசத்திலே நமக்கு வழிகாட்டுகின்றார்கள். அதாவது அவருடைய சொல்லக்கூடிய கருத்து நம் ஆன்மாவில் வரும் தீமைகளை உடனே கட் பண்ண பழக வேண்டும். அவர் ஆங்கில வார்த்தையைத்தான் அதில் உபயோகப்படுத்துகின்றார். ஆனால் அதனுடைய உள்ளர்த்தம், நாம் தியானம் செய்ய விரும்புகின்றோம், தியானத்தில் சக்தி பெறுவதற்கும் நம் வழியை இந்த வாழ்க்கையில் தெளிவான பாதையில் வழியறிந்து செயல்படக்கூடிய ஞானத்தை பெற வேண்டும் என்றும் ஆசைப்படுகின்றோம். ஆனால் எல்லா நேரங்களிலும் நாம் எண்ணியபடி இந்த தியானம் அமைகின்றதா? சில நேரங்களில் நம்மால் தியானம் சீராக அதை செயல்படுத்த முடிகின்றது. சில நேரங்களில் தியானத்தில் உட்கார்ந்தாலே உட்கார விடாதபடி அல்லது உட்கார்ந்து எழுந்து போகும்படியாக அல்லது ஒரு நிறைவில்லாத தியானமாக அது அமைந்து விடுகின்றது. பாதியிலே நிறுத்திவிட்டு போறது அல்லது இப்படி சிறிது காலம் இப்படி ஆகிவிட்டால் சில பேரால் தியானமே என்னால் செய்ய முடியவில்லை, எனக்கும் தியானத்திற்கும் ஒத்து வரவில்லை, ஆனால் நினைத்து கொண்டுதான் இருக்கின்றேன் என்று சொல்வார்கள். ஆக இப்படிப்பட்டவர்களுக்குத்தான் இதில் விளக்க உரை கொடுக்கின்றார்கள். நரசிம்மா என்றால் வாசல்படி மீது அமர்ந்து மடி மீது வைத்து இரணியனை பிளந்தான் என்பதுதான் நமது சாஸ்திரங்கள் கூறக்கூடிய இந்த தீமைகளை நீக்குவதற்கு தெளிவாக உட்பொருளை காட்டிய சரியான சாஸ்திரம் அது. நரசிம்மா என்றால் நமது உயிர்தான் அது. வாசல்படி என்பது நம்முடைய மூக்கு, மடி என்பது நம்முடைய ஆன்மா. ஆன்மா என்றால் நமக்கு நெஞ்சுக்கு முன் இருக்கக்கூடிய அந்த காற்று மண்டலம். ஏர்மியன் என்பது விஷமான தீமை செய்யக்கூடிய உணர்வு. நம் உடலில் இருக்கக்கூடிய அணுக்களை அது உணவாக உட்கொள்ளக்கூடியது. ஆனாலும் நமது அறிவு, ஆறாவது அறிவு கார்த்திகேயா வெளிச்சமாக இருக்கின்றது. அந்த அறிவின் தன்மை கொண்டு ஒளியின் தன்மை பெற்ற மகரிஷிகளின் அருள் சக்திகளை நாம் கொண்டு வர வேண்டும். அதற்குத்தான் இந்த தியான பயிற்சியை நமது குரு கொடுக்கின்றார்கள். அதை கொண்டு வந்து நம்மை அறியாத உள்புகும். அதான் மடி இந்த மூக்கு வழியாக வாசல் வழியாக உயிரில் பட்டு உடலுக்குள் சென்று ஜீவன் பெறக்கூடிய நிலைகளை நாம் தடுத்து நிறுத்த வேண்டும். அதைத்தான் ஆன்மாவில் வரும் தீமைகளை கட் பண்ண பழக வேண்டும் என்று சொல்லுகின்றார். எத்தனையோ சாஸ்திரங்களும் காவியங்களும் அதில் மூலக்கூறுகள் கொடுக்கப்பட்டது, தத்துவங்கள் அனைத்துமே இதுதான். அந்த ஆறாவது அறிவு கொண்டு நாம் எப்படி இதை செயல்படுத்த வேண்டும், எப்படி வலுப்பெற செய்ய வேண்டும் என்றால், நாம் எல்லாருமே அரச வழிகளில் வந்திருக்கின்றோம். அரசன் எப்படி என்றால் அவன் நேருக்கு நேர் சண்டையிடக்கூடியவன், எதிர்த்து தாக்குவது, நேருக்கு நேர் யாராக இருந்தாலும் எதிர்த்து தாக்க வேண்டும் என்ற, அவளை எதிர்த்து போரிட்டு வெல்ல வேண்டும் என்பதுதான் சத்திரிய தர்மமாகவும், நம்மிடம் இந்த பதிவுகள் எல்லாம் நம் உடம்புடைய ரத்தத்திலேயே ஊறி போயிருக்கின்றது. ஆகவே எதையுமே நாம் நேரடியாகத்தான் மோதுவோம். ஆனால் இங்கே நமது ஞானகுரு அவர்கள் தீமைகளை அப்படி நேரடியாக நேருக்கு நேராக நாம் மோதி தள்ள முடியுமா என்றால் முடியாது. முன்வழி கூடி நீக்க முடியும். அதாவது முன்வழி என்றால் இப்பொழுது ஆன்மா வழியாக உள்ளே வருகின்றது. அதை எதிர்த்து அங்கனையே அதை வெளியேற்ற முடியுமா என்றால் வெளியேற்ற முடியாது. என்றால் அதற்குத்தான் இந்த நுணுக்கமான விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கு அதை எப்படி செயல்படுத்த வேண்டும். ஆக தீமைகளை அப்படியே நேருக்கு நேர் நாம் தள்ள முடியாது. உயிர் வழியாக என்றால் புருவ மத்தி வழியாக மகரிஷிகளின் அருள்சக்திகளை எடுத்து, அதான் அடிக்கடி நாம் ஈஸ்வரா என்று சொல்லை மறக்காது சொல்ல வேண்டும் என்று சொல்வது. எந்த சந்தர்ப்பத்திலும் எந்த நேரத்திலும் ஈஸ்வரா ஈஸ்வரா என்று நம்முடைய நினைவு மேல் நோக்கி, சிறு தலையை தூக்கி மேல் நோக்கி கண்ணை மூடியிருந்தாலும் சரி, கண்ணை திறந்திருந்தாலும் சரி, ஈஸ்வரா என்று நினைவு விண்ணிலை செலுத்தி, அதான் அந்த உயிர் வழி என்று சொல்வது. புருவ மத்தி வழியாக அந்த மகரிஷிகளின் அருள்சக்தி நாங்கள் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று அந்த அருள்சக்தியை எடுத்து உடலுக்குள் பெருக்கி வலுவாக்குதல் வேண்டும். அதை விண்ணை நோக்கி ஏங்கி எண்ணி எடுத்து அந்த மகரிஷின் அருள்சக்திகளை எந்த கண்ணின் நினைவு கொண்டு விண்ணிலை செலுத்தி உயிர் வழி கவர்ந்தமோ அதே கண்ணின் நினைவு கொண்டு அந்த மகரிஷியின் அருள்சக்தி எங்கள் உடல் முழுவதும் படர வேண்டும்
எங்கள் இரத்த நாளங்களில் கலக்க வேண்டும். எங்கள் இரத்த நாளங்களில் இருக்கக்கூடிய ஜீவான்மா ஜீவனுக்கள் அனைத்தும் அந்த மகரிஷிகளின் அருள்சக்தி பெற வேண்டும் ஈஸ்வரா என்று நாம் இப்படி உடலுக்குள் இதை செலுத்த வேண்டும். ஆக நமக்கு வாசல்படி மூக்கு, ஆன்மா என்பது மடி, இது வழியாகத்தான் புறத்தில் இருப்பது நம்மை அறியாமலே உள் புகுந்து உடலுக்குள் ஜீவன் பெற்று வெளியே செல்லுகிறது. ஆக அந்த வாசல்படியை நாம் நேரடியாக போய் தாக்குவதில்லை. அதற்கு பதிலாக கண்ணின் நினைவை புருவமத்தில் கொண்டு வருகின்றோம். அதாவது நம்மை தாக்க முற்படுவரை நாம் எண்ணுவதில்லை. அதான் கட் பண்ண வேண்டும் என்று அங்கே அதை கட் பண்ணிவிட்டு அவரை பற்றியோ அல்லது சம்பவத்தை பற்றியோ அல்லது உடலுக்குள் இப்படி இருக்கின்றது, எனக்குள் இப்படி செய்கின்றது, எனக்கு என்னென்னமோ செய்கின்றது என்று அதை நினைக்காதபடி, அதை எண்ணாதபடி அதை நிறுத்த வேண்டும் என்றால் அதை நாம் போய் வலுக்கட்டாயமாக நிறுத்துவதில்லை. அதற்கு பதிலாக நம்முடைய நினைவை மாற்றுகின்றோம். டிவியில எப்படி ஒரு படம் பிடிக்கவில்லை என்றால் அந்த சேனலை மாற்றுகின்றோமோ அதை போன்று நம் நினைவை ஈஸ்வரா அந்த மகரிஷிகளின் அருள்சக்தி நாங்கள் பெற வேண்டும் என்று நினைவு மேலே கொண்டு செல்லுகின்றோம். பின் அதே கண்மொழியாக அந்த மகரிஷியின் அருள்சக்தி பெற வேண்டும் என்ற ஏக்க உணர்வுடன் உயிர் வழி சுவாசித்து நம் இரத்த நாளங்களிலும் உடல் முழுவதும் பரவச் செய்யணும். இதைத்தான் இங்கே ஒரு விளக்க உரை கொடுக்கப்படும் பொழுது இப்படி நம் உடலுக்குள் இதை செலுத்தினோம் என்றால் நமது உயிர் அதனுடைய துடிப்பினால் வெப்பம் உருவாகின்றது. ஆக அந்த துடிப்பு உடல் முழுவதும் எல்லா அணுக்களின் துடிக்கை செய்யும்போது நம் உடலிலும் அந்த வெப்பம் இருக்கின்றது. ஆக அந்த உயிர் வழி மகரிஷியின் அருள்சக்தி பெற வேண்டும், எங்கள் இரத்த நாளங்களை கலக்க வேண்டும், எங்கள் உடல் முழுவதும் படர வேண்டும் ஈஸ்வரா என் உள்முகம் அது செலுத்தப்படும் பொழுது ஒரு பாத்திரத்தில் நாம் ஒரு பொருளை வைத்து கீழே அடுப்பில் நெருப்பை கூட்டினால் எப்படி அது கொதிக்கின்றதோ இதுபோன்று இந்த பாத்திரம் என்ற இந்த உடலில் நம் உயிர் வழியாக மகரிஷி உணர்வுகளை சமைத்து உடல் முழுவதும் பரவச் செய்யும் என்றால் உயிரின் துடிப்பினால் ஏற்படும் வெப்பத்தால் உடல் முழுவதும் இந்த மகரிஷி அருள்சக்தி படர்ந்து சுழன்று அதுவே இந்த எல்லா அணுக்களிலும் இந்த மனமாக உயிரின் வெப்பத்தால் அது கொதித்து ஆவியாக வெளிவரும் பொழுது இப்பொழுது நாம் மடி என்று சொல்லுகின்றமே, ஆன்மா என்று சொல்லுகின்றமே, இது உள்ளிருந்து கொதித்து இது வெளிவந்து அது அந்த மகரிஷியின் உணர்வலைகள் நம் உடலிலிருந்து வெளிவந்து அந்த ஆன்மாவில் இருப்பதை அது வெளியே தள்ளும். அதை இப்படித்தான் தீமைகளை பிளந்து தள்ள வேண்டும் என்று சொல்லுகின்றார். ஏனென்றால் அதற்கு விளக்க உரை கொடுப்பது இப்படித்தான் இருந்தாலும் சில சங்கடமான எண்ணத்தோடு நாம் தியானத்தில் உட்கார்ந்தால் உடனே எழுந்து போக சொல்லிக் கொண்டுதான் இருக்கும். உட்கார முடியாத ஆட்டம் கட்டும் எப்படியோ வரும். யார் யாரெல்லாம் அப்பொழுது நமக்கு நினைவுக்கு தெரிந்தவரையில் காலையில் நடந்தது, முந்தானால் நடந்தது, 10 நாளைக்கு முன்பு நடந்தது, 10 வருடங்களுக்கு முன்பு நடந்தது எல்லாம் ஒற்றுக்க நினைவுக்கு வந்து அவர்கள் மீதெல்லாம் நம்முடைய நினைவில் சென்று அவர்களெல்லாம் நினைத்து நாம் அவளை நினைத்து நாம் வெறுப்பை கூட்டுவோம், அதிகமாக வெறுப்பை செலுத்துவோம். கடைசியில் என்ன தியானத்தில் உட்கார்ந்து நமக்கு எதுவும் கிடைக்கவில்லை என்று தியானம் செய்வதை விடுத்துவிட்டு வெறுப்பான உணர்வுடன் எழுந்து விடுவோம். ஆனால் தியானம் செய்வதற்காக உட்கார்ந்து இருந்தீர்களே, இப்பொழுது என்ன எழுந்து விட்டீர்கள் என்று வீட்டிலேயோ அல்லது நமக்கு தெரிந்தவர்களோ நாம் தியானம் செய்வதை பார்த்து ஏன் எழுந்து விட்டீர்கள் என்று அவர்கள் கேட்டார் என்றால் அவர்கள் மீது நாம் எரிச்சல் அடைவோம், சண்டையை கூட செய்வோம். அது கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அங்கே கோபம் வந்துடும். ஏனால் இந்த வெறுப்பு அதிகமான பின் இத்தகைய சொல்லுதான் வரும். ஆனால் இதற்கு காரணம் நாம் அல்ல. நாம் எடுத்துக்கொண்ட உணர்வு ஆன்மாவில் இருந்து உயிரில் பட்டு அது சுழன்று வரப்படும் ஒரு ஃபேனை சுழற்றினால் எப்படி பின்புறம் இருக்கும் காலத்தை இழுத்து முன்புறம் தள்ளுகின்றது, இப்படி ஆன்மாவில் வருவது நம்மை இப்படி இயக்குகின்றது. ஆக இதை நாம் நேர்கொண்டு தாக்காதபடி அதற்குத்தான் அடிக்கடி உங்களை ஆத்ம சுத்தி செய்ய சொல்வது. ஒவ்வொரு நிமிடத்திலும் இப்படி வரக்கூடிய தீமைகளை நாம் இலக்க செய்ய வேண்டும் என்றால் இது வரிசைப்படுத்தி, அதாவது கோப குணம், வேதனையான குணம், பயமான குணம், ஆத்திரப்படக்கூடிய குணம், நாம் வருத்தப்படுவதோ வேதனைப்படுவதோ சஞ்சலப்படுவதோ துயரப்படுவதோ இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். எல்லா எண்ணங்களும் எல்லா குணங்களும் நாம் எத்தனையோ சந்தர்ப்பங்கள் நாம் சுவாசிக்க கேட்க நுகர வேண்டி இருக்கின்றது. ஆன்மாவில் வந்து கொண்டுதான் இருக்கின்றது. இப்படி வரிசைப்படுத்தி நமக்குள்ள வந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பங்களில் எல்லாம் ஈஸ்வரா அந்த மகரிஷியின் அருள்சக்தி நாங்கள் பெற வேண்டும் என்று அந்த குணத்திலே அந்த எண்ணத்திலே அந்த உணர்விலே இப்படி நாம் உடலுக்குள் அதை கலந்து கொண்டே வர வேண்டும். அதை நாம் தாக்க வேண்டியதில்லை, அதை நாம் எதிர்த்து போராட வேண்டியதில்லை. அந்த மகரிஷிகளின் அருள்சக்தி நாங்கள் பெற வேண்டும் ஈஸ்வரா. அந்த மகரிஷின் அருள்சக்தி எங்கள் உடல் முழுவதும் படர வேண்டும் ஈஸ்வரா. அந்த மகரிஷின் அருள்சக்தி எங்கள் இரத்த நாளங்கள் முழுவதும் படர்ந்து அதில் இருக்கக்கூடிய ஜீவான்மா ஜீவனத்தில் அனைத்தும் பெற வேண்டும் ஈஸ்வரா. எங்களுக்கு அந்த சக்தி வேண்டும் ஈஸ்வரா என்று நாம் நினைவு விண்ணிலை செலுத்தி
அந்த உயர்ந்த சக்தியில் அங்கிருந்து நாம் கவர்ந்து நம் உயிர் வழியாக உடலுக்குள் கொண்டு சென்றால் அந்த குணத்தில் இது சிறுக சிறுக கொஞ்சம் கொஞ்சமாக இணைய தொடங்குகிறது. இப்படித்தான் மகரிஷின் அல்சக்தி நாம் எல்லா குணங்களையும், எல்லா எண்ணங்களையும், எல்லா உணர்வும் இணைக்க முடியும். ராமன் மனதை குவித்த நிலையில் இப்படிதான் நம் மனதில் அதை சேர்க்க முடியும். சிறு துளி பெருவெல்லம் ஒன்று இப்படி சிறுக சிறுக அழுக்கு தண்ணீரில் நன்னீரை ஊற்ற ஊற்ற ஊற்றத்தான் அழுக்கு தண்ணீருடைய வலு குறையுமே தவிர, அழுக்கு தண்ணீர் நாம் கீழே ஊற்றி விடலாம். அழுக்கு தண்ணி ஊற்றிவிட்டால் சரியாக போய்விடும் என்றால் அழுக்கு தண்ணி அப்படி நம்மால் நேரடியாக ஊற்ற முடியாது. என்றால் நம் உடலுக்குள் அது ரெண்டரை கலந்து இருக்கின்றது. அதை நாம் ரெண்டரை கலந்ததை நாம் பிரிக்க வேண்டும், அதை மாற்ற வேண்டும் என்றால் இப்படி பிரிக்கக்கூடிய சக்தி நமக்கு இல்லை. அதற்கு பதிலாக அருள் ஒளியின் உணர்வை நமக்குள் பெருக்கி அதை நாம் உருவாக்க தெரிந்து கொண்டால் இதான் பிரம்மாவை சிறைப்பிடித்தான் முருகன். அதை நேரடியாக பெரிதொரு உணர்வு நமக்குள் மோதி ஆன்மாவாகி மூக்கு வழி சுவாசிக்கப்பட்டு உயிரிழப்பட்டு ஜீவன் பெறுவதை அதே நேர்வழியாக தாக்காதபடி, அப்படி நேர்வழியாக அது ஜீவன் பெறக்கூடிய நிலைகளை சிறைப்பிடிக்கும் விதமாக நாம் நம்முடைய புருவ மத்திக்கு நாம் முதல்ல நினைவை கொண்டு சென்று விடுகிறோம். நுகர்ந்த உணவை பற்றியோ அவர்கள் இப்படி இருக்கின்றார்கள் இவர்கள் இப்படி இருக்கின்றார்கள் என்ற நினைவை வெளியே செலுத்தாதபடி ஈஸ்வரா என்று இங்கே நாம் ஒரு பிரேக் அதான் கட் பண்ண வேண்டும் என்று சொல்கின்றோம். இங்கே நினைவை செலுத்திவிட்டால் பிரம்மாவை சிறைப்பிடித்தான் முருகனாக. உயிரில் எந்த பொருள் படுகின்றதோ அதுதான் அங்கே வேக வைக்கப்படும். அந்த மனம், அந்த உணர்வு, அந்த உணர்ச்சி அதுவே இயக்க சக்தியாக மாறும். ஆகவே கார்த்திகேயா நாம் அறிந்திடும் அறிவு பெற்றவர்கள், அந்த அருள் ஒளியின் தன்மை கொண்டு எதையுமே நல்லதாக உருவாக்கும் திறன் பெற்றவர்கள். அந்த நல்லதாக உருவாக்கும் திறன் பெற்றதை நாம் சீராக பயன்படுத்தி இப்படித்தான் நம் ஆன்மாவில் இருக்கக்கூடிய தீமைகளை நாம் வகுந்து நரசிம்மா இப்படித்தான் பிளந்து தள்ள வேண்டும். அருள் ஒளியின் சுடரை நமக்குள் இப்படித்தான் உருவாக்க வேண்டும் என்று ஞான உறவர்கள் இந்த உபதேசத்தின் வாயிலாக நமக்கு தெளிவான பாதையை காட்டுகின்றார்கள்.